இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து டே 17ல் இருக்கிறோம் நம்மளோட கிராஷ் கோர்ஸில். ஓகே, நம்ம நேற்று வந்து ஏசி சர்க்கியூட்ஸ் படிச்சிருந்தோம். அதாவது எல்சிஆர் சர்க்கியூட்டை கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக இம்பிடன்ஸ் ரிலேஷன்ஸ், கரண்ட் வோல்டேஜ் ரிலேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, ஆவரேஜ் பீக் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூ ஃபார் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் இதுக்குமே ப்ராப்பராக டிரைவ் பண்ணோம் யூஸிங் த ஃபேஸர் டயக்ராம் ரிலேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் சில பாயிண்ட்ஸ் இன்னும் கவர் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் டே. ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் லாஸ்ட் டே ஃபார் வாட்? ஏசி சர்க்கியூட்ஸ். ஓகே, சரி, இப்போ பாருங்கள், ஏசி சர்க்கியூட்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் படிச்சிருந்தோம். ஸோ இண்டக்டர், கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டர், சேம் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் டு ஃப்ளோ ஐ. இப்போ இ இஸ் த அப்ளைடு வோல்டேஜ் அண்ட் த கரண்ட் இந்த சர்க்கியூட், அதாவது கரண்ட் வந்து எல்சிஆர் வழியாக சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஆல் த 3 காம்பனன்ட்ஸுக்கு வந்து 3 எல்சிஆர் தான் ஃப்ளோ ஆகும். ஆனால் நம்மளுக்கு வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் அண்ட் கரண்ட் வில் பி இன் ஃபேஸ். வோல்டேஜ் அக்ராஸ் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் தே ஓன்ட் பி இன் ஃபேஸ் இண்டிவிஜுவலாக, இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்க போகிற ஸ்டாண்டர்டான ஈக்குவேஷன்ஸ். ஈக்கான எக்ஸ்பிரஷன் ஒமேகா டி ப்ளஸ் 5 அண்ட் கரண்ட்டை நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் இட் இஸ் ஒமேகா டி. இந்த ரெண்டு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சில டைம் கொஸ்டின்ஸில், ப்ராப்ளம்ஸில் இதுக்கு பதில் சில டைம் இதையும் கொடுப்பான். பட் வாட் எவர் ஃபார்முலாஸ் வி ஸ்டடி அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அண்ட் இ நாட் இஸ் அ கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த ஸ்டடி. இந்த ப்ராப்ளமில் இ நாட் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது. ஸோ விஓஎல், விஓசி அண்ட் விஓஆர் எல்லாமே என்னது? பீக் வேல்யூஸ் of the voltage across the peak value of voltage across the inductor, capacitor and resistor. So instantaneous value கண்டுபிடிக்கணும்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ கரண்ட்டுக்கும் இந்த ஃபேஸர் டயக்ராம் ரிலேஷன்ஸில் வச்சு ஈஸியாக அதை ப்ரெடிக்ட் பண்ணலாம். +π/2 -π/2 அப்படின்றது. இப்போ இது வந்து நம்மளோட கரண்ட் I is equal to I0 sin omega t. இதுக்கும் சேம் ஃபேஸ் இருக்கும், கரெக்டாக? இது அதோட பீக் வேல்யூ. இப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ ஒமேகா டி சேம் ஃபேஸு. பட் கரண்ட்டுக்கு ஒமேகா டீனா இதுக்கு ஒமேகா டி -π/2, இதுக்கு ஒமேகா டீனா ஒமேகா டி +π/2. அதுக்கப்புறம் திஸ் இஸ் த அப்ளைட் வோல்டேஜ். இந்த அப்ளைட் வோல்டேஜ் ஐ கேன் ஆல்சோ ரைட் ஆஸ் வாட்? எப்சிலான் ஆர் ER + EC + EL இதுவாகவும் எழுத முடியும். ஸோ இது வந்து டைரெக்டான ரிலேஷன்ஸ் பிகினிங்லேயே நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே பீக் வேல்யூஸ். ஓகே, இது எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த அப்ளைட் வோல்டேஜ், கரெக்டாக? யா. ஸோ இப்போ அதுக்கப்புறம் இனிஷியல் சர்க்கியூட்டை நம்ம வந்து இம்பிடன்ஸ் ரிலேஷன்லாம் டிரைவ் பண்ணும்போது tan phi அப்படின்ற ரிலேஷன் Z டிரைவ் பண்ணுவோம், tan phi கண்டுபிடிப்போம். அப்புறம் E0 is equal to what? E0 is equal to root of இது மாதிரி ஒரு ரிலேஷனை டிரைவ் பண்ணுவோம். எந்த ரிலேஷன்? இது மாதிரி ஒரு ரிலேஷன். ஸோ அதுக்கெலாம் நம்ம பேசிக்காக என்ன அசம்ஷன் பண்ணணும்னா VOL இஸ் இனிஷியலி கிரேட்டர் தென், நம்ம எடுத்துக்க போகிற ஜென்ரல் கேஸுக்கு VOL இஸ் கிரேட்டர் தென் VOC அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, ரைட். ஸோ ரைட்டா? ஸோ இதில் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் அப்ளைடு வோல்டேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். ஸோ பாருங்கள், இது இதுக்கும் சேர்த்து ஒரே இம்பிடன்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இம்பிடன்ஸ் இஸ் நத்திங் பட் த அப்போசிஷன் டு த flow of current in the LCR circuit. இந்த Z கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்கிறான் பாருங்கள். நம்மளால் வந்து இன்ஸ்டன்டேனியஸாக டேரெக்டாக இது மாதிரி எழுத முடியாது. E is equal to IZன்றது இட்ஸ் நாட் வேலிட். பட் பீக் வேல்யூஸை கனெக்ட் பண்ணி எழுத முடியும். Z is equal to E0/I0 அப்படின்ற மாதிரி எழுத முடியும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபேஸர் டயக்ராம் ரிலேஷன்ஸை வச்சு நம்ம ஒரு ரிலேஷனை டிரைவ் பண்ண போகிறோம். இதுதான் கரண்ட். இந்த இருக்குது பாருங்கள், நம்ம சூஸ் பண்ண கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன் இது ஒமேகா டி +5 and this is omega t. This is a phasor diagram at time t equal to 0. ஸோ இப்போ இது வந்து phasor diagram relations நான் போட்டுறேன் ஃபார் த வோல்டேஜஸ். போட்டதுக்கப்புறம் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? நம்மளுக்கு என்ன ரிலேஷன் கிடைக்குது? இதுவும் கேன்சல் ஆகிடுது. we are getting the resultant this side. end of the day final resultant E0 we are having. ஓகே, சரி. இப்போ அடுத்து வந்து இந்த ரிலேஷன் கிடச்சிருச்சு ஃப்ரம் திஸ் டயக்ராம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மூலிமா ஐ கேன் கெட் த பைத்தாகரஸ் தியரம் இந்த ரிலேஷன். அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து tan phi போட்டேன்னா என்ன வரும்? tan phi போட்டோன்னா ஐ வில் கெட் VOL - VOC divided by VOR. ஓகே,
VOR. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் வேலிட். ஓகே, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஈக்குவேஷன் D அப்படின்றத பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் இது வந்து tan phi ஓடது, ஜெட்டுக்கான எக்ஸ்பிரஷன், E0க்கான எக்ஸ்பிரஷன் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. வாட் இஸ் த ஜெட்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்னது? வாட் இஸ் ஜெட்? ஜெட்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்னது? Z is equal to root of r square minus xl minus xc whole square. அதே மாதிரி இதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன வரும்? E0க்கான எக்ஸ்பிரஷன் E0 is equal to root of VOR square VOL minus VOC whole square. ஓகே, சரி. இப்போ நம்மளுக்கு இந்த Z, E0, tan phi ஓட எக்ஸ்பிரஷன்லாம் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் கேசஸை ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம tan phi இருக்குல்ல, இந்த tan phiக்கான கிராஃப் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ தென் வாட் we did was XL equal to XC ரிலேஷன் பார்த்துருந்தோம். இதுதான் ரெசனன்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன். இதில் வந்து சர்க்யூட் வந்து இட் ஆக்ட்ஸ் லைக் a pure resistive circuit or we call it as a resonance condition. ஓகே, இங்கே கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் ஃபேஸில் இருக்கும். அட் த சேம் டைம் பாருங்கள், இந்த ரிலேஷன்லேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்? I0 is equal to E0 by R. We can say that the current is maximum. Current maximum, but ஆனால் impedance வந்து என்னது? Minimum. ஓகே, ஸோ அது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியும் படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் then we studied XL greater than XC. அந்த கண்டிஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம். Circuit is behaving like a capacitive circuit. XL greater than XCக்கு circuit behaving like inductive circuit. ஓகே, சரி. இப்போ அதுக்கப்புறம் ரெசனன்ஸ் கண்டிஷனை டீட்டெயிலாக படிச்சிருந்தோம். மினிமம் ரெசிஸ்டன்ஸ், பட் இட் வில் ஹேவ் வாட்? மினிமம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். minimum resistance but maximum current. ஓகே, சரி. இப்போ வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் தேர். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கிராஃப் ஜெட்டுக்கும் ஒமேகாக்கும் கிராஃப் வரைகிறேன். இந்த ரீஜன் கெப்பாசிட்டிவ், இந்த இடம் வந்து ரெசனன்ஸ் நடக்கிற இடம் XL equal to XC. இந்த ரீஜன் வந்து என்னது? இட் இஸ் அன் இண்டக்டிவ் ரீஜன் வேர் ஒமேகா இஸ் கிரேட்டர் தென் ஒமேகா நாட். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட அதிகமாக இருக்கிறது. ஸோ ஜெட்டுக்கு ஒமேகாக்கு கிராஃப் வரைஞ்சோன்னா இன்வெர்டட் பெல், பட் இதுக்கு வந்து என்னது? பெல் ஷேப்டு கர்வ். ஓகே, ஸோ I0க்கும் ஒமேகாவுக்கும் பிளாட் வரைஞ்சிருக்கேன். So for this is represent different plots. Okay, so later on what we seen was LCR circuit எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா வோல்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன்லையும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அக்செப்டார் சர்க்கியூட்னு கூப்பிடுவோம், இல்லை சீரீஸ் செலக்டர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவான் LCR சர்க்கியூட்டை. ஏன் அப்படி கூப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜெட்டோட வேல்யூ சடனாக குறையுது இல்லையா? ரெசனன்ஸ் அப்போது கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆகுது? இம்பிடன்ஸோட வேல்யூ, தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு த கரண்ட் இஸ் சடன்லி ட்ராப்பிங். ஸோ அந்த இடத்துல தான் கரண்ட் என்ன ஆகுது? மேக்ஸிமம் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தே வில் யூஸ் டு டியூன் த சிக்னல்ஸ். ஓகே, ஸோ ப்ராப்ளம் சால்விங்கில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னது? பொதுவாக எப்போவுமே ஆர்எம்எஸ் வேல்யூ தான் கேட்பான்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அவன் எதுவுமே ஜென்ரலாக வோல்டேஜ் அக்ராஸ் அ ரெசிஸ்டர் கேட்டானா யூ நீட் டு ஃபைண்ட் த ஆர்எம்எஸ் வேல்யூ, நாட் எனி அதர் வோல்டேஜ். இது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, இது வந்து நாட் வேலிட். பட் I0 பீக் வேல்யூ கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் வேலிட். பீக் வேல்யூஸை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஈக்குவேஷன் ட்ரூனா ஐ கேன் ஆல்சோ ரைட் த IRMS எக்ஸ்பிரஷன். ஓகே, சரி. இப்போ இது எல்லாமே நம்மளோட பீக் வேல்யூ ஈக்குவேஷன்ஸ், ரைட்? இப்போ இதில் வந்து டிவைடட் பை √2 ஆன் போத் சைட்ஸ் பண்ணனா எனக்கு அது கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய ஆர்எம்எஸ் ஈக்குவேஷன்ஸ் எனக்கு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் இருக்குல்ல E0, இதை வந்து என்னால் இப்படி மாற்ற முடியும் பை சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ரைட், இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸோட டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி வருதுன்னு தெரியும். யூ நீட் டு கம்பேர் வித் த கரண்ட். ஓகே, கரண்ட்டும் வோல்டேஜும் 90 டிகிரி ஃபேஸ். ஓகே, அந்த பேசிக் ஐடியா தான், எது லீடு எது லேகிங் வச்சு. ஓகே,
சரி, இப்போ நம்ம படித்தது எல்லாமே என்னது? இது வரைக்கும் நம்ம படித்தது இப்போ நீங்கள் இதுக்கு வந்து தனியாக ஒரு ஃபார்முலா ஷீட் எழுதுங்க. யூ டேக் யுவர் பென் அண்ட் பேப்பர், என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ எல்லாத்தையும் நான் சொன்னதை அப்படியே எழுதுங்க. விச் வில் பி வெரி யூஸ்ஃபுல் வைல் ரிவிஷன். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கிட்டு அப்படியே எழுதுங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம படித்தது என்ன சர்க்கியூட்? இப்போ நம்ம படித்தது LCR சர்க்கியூட், ரைட்? பட் ஆனால் இந்த சர்க்கியூட்லேருந்து இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் இன்டு சம் அதர் சர்க்கியூட், ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் கேஸ் என்ன சார் ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா, யூ டேக் அ LR சர்க்கியூட். LR சர்க்கியூட்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நம்ம ஜஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, இப்போ இதில் வந்து இது இருக்குமா இருக்காதா? கெப்பாசிட்டர் இருக்காது. அப்போ XL எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணிடணும்? 0ன்னு போடணும். ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். புரியுதா? ஸோ XL இருக்காது, அப்புறம் என்ன இருக்காது? VOC இருக்காது, கரெக்ட்? VOC won't be there. ஸோ இந்த ரெண்டு இதையும் நீங்கள் என்ன பண்ணிடணும்? 0ன்னு போடணும். ஸோ அப்போ ஃபார்முலாஸ் என்னென்னலாம் மாறிடும்? ஸோ I0E வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இதுவே இருக்கலாம். sin omega t E0 sin omega t plus 5. ஒன்று இது யூஸ் பண்ணலாம், இல்லைனா எதை யூஸ் பண்ணலாம்? I can use நான் ஒரு இதுக்கு மட்டும் LR சர்க்கியூட்டை மட்டும் எப்படி பண்ணிருக்காங்கன்னு காட்டுறேன். ஓகே, மற்றதெல்லாம் யூ கேன் ட்ரை. சரி, இப்போ வந்து sin omega t. ஓகே, இது ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன்ஸ் தான். நம்ம எந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to choose this one. ஸோ இப்போ இதுக்கான இப்போ இதில் ரெண்டு இதில் எதை யூஸ் பண்ணாலும் இந்த எக்ஸ்பிரஷனில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. என்ன எக்ஸ்பிரஷனு? Z is equal to root of, நம்மளுக்கு இங்கே XC கிடையாது. ஸோ அதனால் என்ன வரும்? இவ்வளோதான் ஃபார்முலா. tan phi ஃபார்முலா என்னவா மாறிடும்? tan phi formula will become as minus xc ன்னு வரும்ல, அந்த இடத்துல 0ன்னு போட்டேன். ஸோ ஒன்லி ஐ எம் ஹேவிங் திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, செட்டோட வேல்யூ tan phi ஓட வேல்யூ. ஓகே, இப்போ அடுத்து tan phi z வேறு என்ன எழுதலாம்? ஓகே, திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். புரியுதா? இதுக்கான கரஸ்பாண்டிங் ஆர்எம்எஸ் வேல்யூ எப்படி எழுதுவீங்க? ERMS is equal to ERMS is nothing but E0 by root 2. VR is equal to புரியுதா? ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் பீக் வேல்யூஸுக்கும் உள்ள ரிலேஷன். ஓகே, நான் எழுதிட்டேன். இதே தான் நம்ம ஏதோ இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா, VC இருக்க இடத்துல 0ன்னு போட்டேன். VC இருக்க இடத்துல 0ன்னு போட்டால் ஐ கெட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, வேறு ஏதாவது எக்ஸ்பிரஷன் விட்டு போயிடுச்சா? everything we have written. ஸோ நம்மளோட சர்க்கியூட்டு என்னவா மாறிடுச்சு? இப்போது இட் இஸ் கோயிங் டு கண்டெயின் ஒன்லி ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர். கெப்பாசிட்டர் இல்லாத மாதிரி நம்ம சர்க்கியூட்டை வச்சுட்டோம். புரியுதா இல்லையா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஓகே, இதே மாதிரி அவன் வேறு ஏதாவது சர்க்கியூட் சொன்னான்னா இதே மாதிரி நீங்கள் ரீரைட் பண்ணி எழுதலாம். அதாவது இஃப் தே ஆஸ்க் CR சர்க்கியூட், நான் என்னென்ன குவான்டிட்டிஸ் எல்லாருக்கு கண்டுபிடிச்சேனோ அதே எல்லாமே CRக்கும் கண்டுபிடிங்க. அதே மாதிரி LCக்கும் யூ ட்ரை டு ஒர்க் அவுட். இல்லை வேறு ஏதாவது சர்க்கியூட், வேறு ஏதாவது காம்பினேஷன், இதுதான்.
Okay, so you just work out this. LR பார்த்துட்டோம். CR circuit and this is LC circuit. Okay, right. So இதெல்லாம் ஸ்பெஷல் கேஸ் நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளமுக்கு போகலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். யா, ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதுக்கு ஆன்சரு. ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் த வேரியஸ் எலமெண்ட்ஸ் ரெசிஸ்டர், resistance, capacitance and inductance which are in series and have a value 1000 ohm, 1 microfarad, 2 henry. Inductance ஓட வேல்யூ 2 henry. Given EMF ஓட வேல்யூ கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்குறான்? EMF மட்டும்தான் கொடுத்துருக்கான். எஸ், இந்த ப்ராப்ளமை எப்படி பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளோட கிவன் இஎம்எஃப்னு கொடுத்துருக்கான். அப்போ அது யாரோட இஎம்எஃப்? ஃபஸ்ட்டு சர்க்யூட்டை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ வேரியஸ் எலமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ். தே ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஆரோட வேல்யூ எல்லாரோட வேல்யூவும் கொடுத்துருக்கான். ஸோ திஸ் இஸ் அ LCR சர்க்யூட். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே ரொம்ப நல்ல ப்ராப்ளம். சரி, இவன் வந்து என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்கான், என்ன வோல்டேஜ் நம்ம யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கான். வாட் இஸ் த வோல்டேஜ் வி நீட் டு யூஸ்? அப்ளைடு வோல்டேஜ் V = 100√2 sin 1000 volt. இதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். வெறும் 1000 × 10 போட்டிருக்கான், which is nothing but what? இப்போ என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த வோல்டேஜஸ் அக்ராஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு சும்மா வோல்டேஜ் கண்டுபிடிங்க, ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ்னால் அது எதை மீன் பண்ணியிருக்கோம்? RMS வேல்யூ கேட்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். நாட் த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. ER, EL, ECயும் கேட்கலாம, அதே மாதிரி பீக் வேல்யூஸும் கேட்கல. இஸ் ஆஸ்கிங் த RMS வேல்யூ. ஸோ எப்படி பண்ணுறது? இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வோல்டேஜையும் கரண்ட்டையும் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன், ஏன்னா நம்ம படித்தது ஆரம்பித்ததே வந்து பை யூஸிங் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்லி. ஸோ அதனால் நீங்களாக ஒரு ஈக்குவேஷன்ஸ் எடுத்து யூ கேனாட் ஒர்க் அவுட். ஓகே, அப்போ ஈக்குவேஷன்ஸ் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸை நம்ம பிகினாகவே எடுத்துக்கணும். என்ன ஈக்குவேஷன் அப்படின்றத பாருங்கள். இப்போ இங்கே வந்து வோல்டேஜ் எந்த ஃபார்மில் இருக்குது? ω t ஃபார்மில் இருக்கா? நான் என்னோடய கரண்ட்டை என்ன அஸ்யூம் பண்ணிப்பேன் அப்படின்னா, assuming current I, okay, current I to be I0 sin ω t 1000 t - 5. இப்படி தானே எடுத்துக்கணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 பேர் இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு பேர் வந்து இது, இன்னொரு பேர் என்னது? வாட் இஸ் another பேர்? இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். ஒரு 1000 t + 5ன்னு கொடுத்தானா என்ன பண்ணுவீங்க? ஓகே, நம்மக்கிட்ட இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். ஓகே, யா, புரியுதா இல்லையா? ஸோ தீஸ் டூ, இந்த 2 எக்ஸ்பிரஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இதை ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை சூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் கொடுத்தது என்னது? கொஸ்டினில் கொடுத்தது வந்து இதுதான். அதனால் நான் அதுக்கு பேராக இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் என்னால் யூஸ் பண்ண முடியும்? நான் என்னோடய பேரை கரெக்டாக சூஸ் பண்ணிடணும். என்னோடய பேரை கரெக்டாக சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ கேன் யூஸ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, Z = R² + XL - XCன்னு யூஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் இந்த ஐயும் வியும், அந்த கரண்ட் அந்த சர்க்யூட்டையும் நம்ம அப்ளைடு வோல்டேஜும் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து we need to choose. இப்போ tan phi என்ன வரும்? tan phi = XL - XC divided by R. கரெக்டாக? அதே மாதிரி E0 ஓட எக்ஸ்பிரஷன்ஸ் if you want to find VO, இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ண முடியும்? only when we choose the applied voltage and current in the circuit. சரி, இப்போ இங்கே என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா,
ஸோ வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஒமேகாவோட வேல்யூ கொடுத்துட்டான் RMS வேல்யூ கண்டுபிடிக்கணும் கரெக்டாக RMS வேல்யூ we need to find RMS வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது how to find the RMS வேல்யூ இப்போ VR கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன தெரியணும் VOR by √2 அதே மாதிரி VL VC will be equal to VOC divided by √2 அதுக்கப்புறம் வேற என்ன ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கிட்ட இருக்கு VOR is nothing but I0 into R இது ஒரு எக்ஸ்பிரஷன் நம்மக்கிட்ட இருக்கா இதெல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்ல இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்ல இப்போ பாருங்கள் இப்போ என்னென்னா இதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பீக் வேல்யூஸ் தெரியணும் பீக் வேல்யூக்கு இதில் தான் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம கிட்ட இருக்குல்ல என்னது அது இப்போ இது எனக்கு VOR VOL VOC கண்டுபிடிக்கணும்னா எனக்கு I0 தெரிஞ்சிருக்கணும் I0 எப்படி கண்டுபிடிக்கிறது I0 is equal to E0 by Z கரெக்டாக இல்லையா as simple as that ஸோ இப்போ நம்மளுக்கு பீக் வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் பீக் வேல்யூ இப்போ கொஷினில் E0 என்ன கொடுத்துருந்தான் what is given in the question E0 என்னது E0 100 √2 divided by Z என்றது என்னது நம்மளுக்கு Z என்றது நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்கலாம் R ஓட வேல்யூ என்ன கொடுத்துருந்தான் 1000 ஸ்கொயர் XL என்றது என்னது L ஒமேகாவோட வேல்யூ என்னது 1000 தானே ஒமேகாவோட வேல்யூ 1000 கிடையாது யா see ஒமேகாவோட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தான் ஒமேகாவோட வேல்யூ 1000 ஒமேகாவோட வேல்யூ இஸ் 1000 ஸோ XL இருக்க இடத்துல என்ன வரும் L ஒமேகா Lோட வேல்யூ வெயிட் ஒமேகாவோட வேல்யூ என்னது Lோட வேல்யூ 2 into 1000 மைனஸ் வாட் இஸ் 1 by இது 1000 இப்போ 1 by C ஒமேகா தானே 1 by C ஒமேகா (10 to the power of -6) ஓகே ஸோ என்ன வரும் நம்மளுக்கு இது மேலே கொண்டு போங்க 1000 10 to the power of -3 மேலே போச்சுன்னா +3 ஸோ ஃபைனலி வாட் we will have இங்கே ஹோல் ஸ்கொயர் ஒன்று வரும்ல ஸோ யூ வில் √2 into 1000 அப்படின்னு வருது ஸோ இதான் நம்மளோட இம்பிடன்ஸ் ஓம் ஸோ இதை எடுத்துகிட்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் இந்த Z வேல்யூ யூ வில் கெட் I0 தெரிஞ்சிச்சுன்னா VOR VOL VOC VR VL and VC ஓகே ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கான் பாருங்கள் அவன் வந்து அவன் வந்து ஃபஸ்ட்டு RMS வேல்யூ ஈக்குவேஷனை யூஸ் பண்ணியிருக்கான் நான் என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணேன் பட் ஆனால் அவன் என்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி RMS வேல்யூ நத்திங் ராங் RMS வேல்யூன்றது ஜஸ்ட் √2 வித்தியாசம் தான் இப்போ பாருங்கள் ஃபைனலாக அந்த 1 by √2 பண்ணணும்ல அதுக்கு பதில் டேரெக்டாக இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிட்டான் கரெக்டு தானே எல்லாமே இப்படி எழுதினாலும் எவ்ரிதிங் இஸ் கரெக்ட் ஓகே சரிப்பா இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் இது மூவ் பண்ணிடலாமா இப்போ அடுத்து வந்து இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்குது சரி இந்த ப்ராப்ளம் கவனிங்க an alternating EMF of 200 virtual volts virtual voltனா என்னது அது what does the virtual volt mean
it means RMS value. So 200 RMS value at how much frequency? 50 hertz is connected to a circuit of resistance inductance. So in the circuit என்னன்னா it is having only inductance and resistance. So resistor இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, inductor இருக்கு, ரெண்டு தான் இருக்கு, R L. So and this is a AC, இது it has been connected. So 200 volt and 50 hertz ன்னு கொடுத்திருக்கான். இந்த 200 ன்றது என்னவா இருக்கும்? It is nothing but the RMS value, which is equal to I0 by E0 by root 2. இந்த 50 ன்றது என்னது? F தான் 50 hertz. Okay, so இப்போ R ஓட வேல்யூ தெரியும், L ஓட வேல்யூ என்னன்னு தெரியும். What is the phase difference ன்னு கேட்டிருக்கோம். What is the phase difference between the current and the EMF in the circuit? அதாவது இப்போ கவனிங்க, இப்போ வந்து அவன் எந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கானா, எதுவும் டயக்ராம் கொடுத்து என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கானா, இல்லை, வெறும் பீக் வேல்யூ இது மட்டும் கொடுத்துருக்கான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு ரெண்டு செட் ஆஃப் பேர் ஈக்குவேஷன்ஸ் அதே டு டு ஒர்க் அவுட் த சர்க்கியூட். நம்ம வந்து நான் இந்த ஃபஸ்ட்டு பேர் எடுத்துக்குவா, செகண்ட் பேர் எடுத்துக்குவா, உங்கள் இஷ்டம் தான். எதை எடுத்தாலும் ஆன்சர் ஒன்று தான் வரும். ஒமேகா டி ப்ளஸ் 5. ஓகே, ஐயே நம்ம என்ன எடுத்துக்கலாம், I0 sin omega t எடுத்துக்கலாமா, எடுத்துக்கூடாதா? எஸ், ஐ கேன் டேக் தட். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, EI எக்ஸ்பிரஷன் இஸ் தேர். இப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5 என்னன்னு கேட்குறான். சிம்பிளி யூ நீட் டு ஃபைண்ட் வாட், tan 5. tan 5 நம்ம கண்டுபிடிச்சா போதும். tan 5 என்ன வரும், XL minus XC divided by R. ஆனால் நம்ம இந்த சர்க்கியூட்டில் எது இல்லை நம்மளுக்கு, கெப்பாசிட்டரே இல்லை. அப்போ XCயை நம்ம என்னென்னு போட்டுடணும், 0. அப்போ இந்த டேர்மை எடுத்துடலாமா? இப்போ நம்ம XL by Rன்னு போட்டிங்கன்னா அதுதான் நம்மளோட tan 5. ஸோ ஃப்ரம் தேர் யூ கேன் ஃபைண்ட் tan 5. கரெக்டாக இல்லையா? XL minus R. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன், இது வந்து நம்மளோட ஒரு எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள் கொஷினில், வேர்ச்சுவல் கரண்ட்னா என்ன அர்த்தம், RMS கரண்ட் அப்படின்னு அர்த்தம். RMS கரண்ட்னா நம்ம எதுவும் பெருசாக எதுவும் யோசிக்க வேண்டாம். I0 is equal to என்ன தெரியும், E0 by Z. IRMSனால் என்ன வரும் அப்போது, ERMS divided by root 2. I'm sorry, Z-க்கான எக்ஸ்பிரஷன் என்னது, Z-க்கான எக்ஸ்பிரஷன் இஸ் நத்திங் பட், இங்கே வந்து இது கிடையாது, XC கிடையாது. ஸோ R² ப்ளஸ் XL². ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர். புரியுதா இல்லையா? ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி தெரியும், ஒமேகா தெரியும், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு XL கண்டுபிடிச்சிட்றான், R tan 5 கண்டுபிடிக்கிறான், XL by R. tan inverse 5 வந்து 72.3 டிகிரி. இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸில் சால்வ் பண்ணுறீங்கன்னா இதை வந்து இந்த 72.3 டிகிரியை கண்டுபிடிக்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி ஸ்டெப். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த tan inverse 5ஓடய நிப்பாட்டிக்கலாம். tan 5 இன்வர்ஸோட யூ கேன் ஸ்டாப். ஓகே, ரைட். ஸோ இப்போ இம்பிடன்ஸோட ரிலேஷன் என்னது, √R² + XL² தானே, அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரான். இப்போ அடுத்து கீழே ஒரு கொஷின் கொடுத்துருக்கான் பாருங்கள், இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த டாஸ்க். யா, என்ன கேட்டிருக்கான், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ ஆரும் எல்லும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. வோல்டேஜ் கரண்ட் ரெண்டுமே கொடுத்துட்டான், வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே கொடுத்துட்டானா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது எல்லோட வேல்யூ என்னன்னு கேட்குறான், ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். புரியுதா? எல்லோட வேல்யூ என்ன, ஆரோட வேல்யூ என்ன. ஃபஸ்ட்டு இவன் கொடுத்துருக்க நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், LCR சர்க்கியூட் ஸ்டார்ட் பண்ண நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளைடு இஎம்எஃப்பையும் கரண்ட்டையும் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. இப்போ இங்கே V0 இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கொடுத்துருக்கான். இது பேசிக்காக என்ன ஈக்குவேஷன், எந்த பேர் யூஸ் பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு பேரா செகண்ட் பேரா?
இந்த இப்போ போன இதுக்கு யூஸ் பண்ணாலும் அந்த பேர் ஆஃப் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அதாவது இந்த பேர் கிடையாது, இந்த பேர் கிடையாது, இந்த பேர். யா இந்த பேர் யூஸ் பண்ணியிருக்கான், தெரியுதா இல்லையா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதையும் இந்த கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். யூ கேன் ஏபிள் டு see the all the you are able to get all the values. நீங்களே சால்வ் பண்ணுங்கப்பா, டோன்ட் வெயிட் ஃபார் மீ. ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் ட்ரை. E0ஓட வேல்யூ என்ன வரும்? 283. I0ஓட வேல்யூ என்ன வரும்? 4. 5ஓட வேல்யூ என்னது? 5/4. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, -5 π/2. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது வந்து ஒரு எல்ஆர் சர்க்கியூட், இங்கேயும் கெப்பாசிட்டன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ ஹவு டு ஃபைண்ட்? 5 தெரியும். ஓகே, 5 தெரியும், அதை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒமேகாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஒமேகாவோட வேல்யூ என்னது? 314. யா இதெல்லாம் வச்சு யூ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் ஆர் அண்ட் எல்லோட வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கமான் எஸ். பாருங்கள், tan 5 எக்ஸ்பிரஷன் வச்சு π/4, அதிலிருந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பீக் வேல்யூ அண்ட் E0 ரெண்டு பீக் வேல்யூ தெரியும் இல்லையா, அதிலிருந்து அந்த இம்பிடன்ஸ் ரிலேஷன்ஸ்லாம் வச்சு இஸ் ஏபிள் டு ஃபைண்ட் வாட் இஸ் திஸ் எல் வேல்யூ ஆல்சோ. ஸோ எல் வேல்யூன்னு தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரிஞ்சிருச்சு? ஆரோட வேல்யூன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதுதான்ப்பா அந்த ரெண்டு ப்ராப்ளம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இம்பிடன்ஸ் ரிலேஷன்ஸ், பீக் வேல்யூ ரிலேஷன்ஸ், ஆர்எம்எஸ் வேல்யூ இப்படி தான் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, we are going to study power. ஓகே, பவர் in an LCR circuit. ஓகே, சரி, பவர் in an LCR circuit போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபேக்டை நான் சொல்லிடுறேன். ஓகே, பவர் இப்போ நம்ம எவ்வளோ டைப் ஆஃப் சர்க்கியூட்ஸ் பார்த்துருக்கோம். இது ரொம்ப நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. எல்லா நீட் பேப்பர்லேயும் இதை வந்து செக் பண்ணுற, எல்லா நீட்லேயும் சரி, சிபிஎஸ்சிலலாம் மெயினாக செக் பண்ணுறான் எல்லா போர்டு எக்ஸாம்ஸ்லேயும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைங்க. ஓகே, பவர் இன் எனி ஏசி சர்க்கியூட். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து எந்த ஒரு ஏசி சர்க்கியூட்லையும், அது எல்சிஆர் சர்க்கியூட்டாக இருக்கலாம், பியூர் ரெசிஸ்டர், பியூர் கெப்பாசிட்டர், பியூர் இண்டக்டர், எல்ஆர் சர்க்கியூட், எல்சி சர்க்கியூட், எல்சி சர்க்கியூட், எல்லா காம்பினேஷன், வாட் எவர் காம்பினேஷன் யூ டேக், பவர் இன் எனி எல்சிஆர் சர்க்கியூட். Instantaneous power. Instantaneous power in any AC circuit. Instantaneous power in any AC circuit. நம்மளுக்கு எத்தனை டைப் ஆஃப் AC சர்க்கியூட்ஸ் இருக்கு? சும்மா ட்ரா பண்ணலாமா? நீங்கள் எந்த சர்க்கியூட் எடுத்துக்கிட்டாலும் சரி, பவரோட டெஃபினேஷன் என்னது? ஆல்ரெடி நீங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் படிச்சிருக்கோம். வாட் இஸ் பவரோட டெஃபினேஷன்? கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ். கரெக்டாக இல்லையா? as simple as that. ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ ஹவ் ரிட்டன் சம் 3 சர்க்கியூட்ஸ். இதில் எல்லா இதுலேயும் கரண்ட்டுன்னு ஒன்று ஃப்ளோ ஆகுமா? இதில் எல்லா இதுலேயும் கரண்ட்டுன்னு ஒன்று ஃப்ளோ ஆகும். கரெக்டாக? இது எல்லாத்துக்கும் ஒரு இஎம்எஃப்ன்றது ஒன்று இருக்கும். எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? ஒரு இஎம்எஃப் இருக்கும்.
அது sin cos ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம சர்க்யூட் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஒன்று இதனை, ஒன்று இது பாருங்கள். மெனி டைம்ஸ் ஐ எம் ரைட்டிங் தட் ஒமேகா டி ப்ளஸ் 5. இன்னொரு பேர் என்னது, கரெக்டாக? இது மாதிரி நம்மக்கிட்ட 2 பேர் இருக்குது. ஓகே, 2 பேர்ஸ் வி ஆர் ஹேவிங். ஸோ இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இன் அன் ஏசி சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவான். பவர் டெசிபேட்டட் ஆர் பவர் டெசிபேட்டட்னு கூப்பிடுவான். பவர் இன் அன் ஏசி சர்க்யூட் அப்படின்னும் போது இன்ஸ்டன்டேனியஸ் பவரை சொல்லும்போது என்னது, இ இன்ட்டு ஐயை தான் மீன் பண்ணுவோம். புரியுதா இல்லையா? பவர் இன் அன் ஏசி சர்க்யூட் அப்படின்னு சொல்லும்போது இட் மீன்ஸ் வாட், த அப்ளைடு இஎம்எஃப் அண்ட் த கரண்ட் இந்த சர்க்யூட்டை மீன் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இன்ஸ்டன்டேனியஸ் அப்ளைடு இஎம்எஃப் அண்ட் கரண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஓகே, இ இன்ட்டு ஐ. இப்போ நல்லா கவனிங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட 2 பேர் இருக்குது. ஏதோ ஒரு பேர் நீங்கள் எடுத்துக்கோங்க. யூ டேக் எனி ஒன் பேர். சரி, ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கலாமா? will I get an expression like this? இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வருமா வராதா? இது மாதிரி எக்ஸ்பிரஷன் ஒன்று வருமா? ஓகே சார், வந்துடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா, இதோட பீரியட் இருக்குல்ல, இப்போ நம்மளுக்கு கிடைச்சது ஜென்ரலாக ஏதோ ஒரு இது தானே எடுத்துக்கிட்டோம். இப்போ எனி ஏசி சர்க்யூட்ஸை இந்த 2 பேரை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், ஐ ஹவ் மல்டிப்ளைட் த இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இப்போ இதுவும் வந்து என்ன ஆகும், 2 சைன் ஃபங்க்ஷன் மல்டிப்ளை ஆகிருக்கு. யூ வில் கெட் அ ஆசிலேட்டிங் கர்வ், சைனசாய்டல் மாதிரி வரும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட பீரியட் என்னவாக இருக்குமா, பீரியட் ஃப்ரீக்வன்சி, இதை நான் ப்ரூவ் பண்ணுறேன், ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் ப்ரூவ் பண்ணுறேன். பட் திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எனி திங். ஃப்ரீக்வன்சி வந்து என்ன வரும்னா 2 ஒமேகான்னு வரும். அண்ட் பீரியட் வில் பி வாட், t/2. சார் எனக்கு புரியலையே சார். அதாவது ஒமேகாவோட பீரியட் என்னது, t. 2 ஒமேகாவோட பீரியட் என்னது, t/2. நான் ஆல்ரெடி இது உங்களுக்கு பிகினிங் ஏசி சர்க்யூட்ஸோட ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் லெக்சர்லேயே இதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்கிறான்னா, இன்ஸ்டன்டேனியஸ் பவரோட பீரியட் எப்போவுமே இருக்குன்னா t/2. திஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. சார் எங்களுக்கு ப்ரூஃப் வேணுமே சார். நான் ப்ரூஃப் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதோட பீரியட் என்னது, கவனிங்க. இந்த ஐ இருக்குது பாருங்கள், ஐயில் என்ன இருக்குது, ஒமேகா இருக்கா? ஒமேகா எப்போல்லாம் இருக்கோ அங்கே பீரியட் என்னது, கேபிட்டல் டி. இங்கேயும் ஒமேகா டீன்னு தானே போட்டிருக்கோம், இங்கேயும் ஒமேகா டீன்னு போட்டிருக்கோம். எங்கெல்லாம் ஒமேகா டி இருக்கோ அங்கெல்லாம் த பீரியட் இஸ் வாட், டி. இங்கேயும் பாருங்கள் ஒமேகா தான், இங்கேயும் ஒமேகா தான். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அதாவது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு ரிசல்ட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். என்ன சார் ரிசல்ட் அப்படின்னா, when E and I when E and I have frequency omega, when E and I have frequency omega and time period t, then instantaneous power na அதுவும் ஆசிலேட் தான் ஆக போகுது. ஓகே, then the instantaneous power, then instantaneous have frequency 2 omega and period, time period t/2. இப்போ புரியுதா இல்லையா, இன்ஸ்டன்டேனியஸ் பவர், பட் அதோட டைம் பீரியட் என்னவா இருக்குது, t/2.
ஏன்னா இங்கே இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி 2 ஒமேகா ஆகிடும். பட் ஆனால் இதுக்கு என்ன ஆகிடும், T/2 ஆகிடும். சார் எங்களுக்கு ப்ரூஃப் வேணும் சார். இதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் வேண்டாம் கரெக்டாக. கரண்ட்டும் இஎம்எஃப்பும் பீரியட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா, டைம் பீரியட் வந்து T தான். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்னது, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/T. ஓகே சரி, இப்போ எல்லாம் ஓகே. இது வரைக்கும் எங்களுக்கு இது ப்ரூஃப் வேணுமே சார் அப்படின்னா ப்ரூஃப் நீங்கள் போட்டுறோம் பாருங்கள். 5 வந்து π/2ன்னு எடுத்துக்குவா. 5 வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், π/2. பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் 5 இருக்க இடத்துல நான் என்ன எடுத்துக்க போகிறேன், π/2. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். I0 E0 sin omega t omega t plus π/2 எடுத்தாச்சா. அப்போ omega t plus π/2னா அது என்னது, அது ரெப்ரசன்ட் பண்ணுது. omega t plus π/2 means it represents what, cos omega t. கரெக்டா. ஸோ இப்போ மல்டிப்ளை பை 2 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், multiply by 2 divided by 2. So 2 sin omega t cos omega t, what you will have. இப்போ என்கிட்ட என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா sin 2 omega tன்னு கிடைச்சிருக்கா. யூ டெல் மீ நவ். ஸோ அதாவது நான் இன்ஸ்டன்டேனியஸ் பவரோட ஈக்குவேஷனை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் அதாவது பவர் என்னென்னு ஏசி சர்க்யூட்னும் போது E × I பண்ணுறோம். ஸோ அதில் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்மளோட வேல்யூ. பட் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸாக π/2 எடுத்துகிட்டு பார்க்குறேன். இங்கே எனக்கு என்ன வந்திருக்கு, 2 ஒமேகான்னு வந்திருக்கா, ஒமேகான்னு வந்திருக்கா, வேறு ஏதாவது வந்திருக்கா, 2 ஒமேகான்னு வந்திருக்கு. இட் ரெப்ரசன்ட்ஸ் த பீரியட் வில் பி வாட், T/2. இப்போ புரியுதா இல்லையா. ஸோ தட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஹியர். ஓகே, ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் ஏபிள் டு கெட் த பாயிண்ட். ஓகே குட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது மூவ் பண்ணலாமா. ஸோ பீரியட் வந்து சார் எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எதுவும் வெரிஃபை பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் ப்ரூஃப், ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப். ஓகே, ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் ஹவ் காட் திஸ். சரிப்பா, இது வந்து கொஷின்ஸில் டெஸ்ட் பண்ணுறான். ஓகே, சிபிஎஸ்சியில் டெஸ்ட் பண்ணியிருக்கான். ஓகே, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கிராஃப் கூட போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு மறக்காது. இப்போ பாருங்கள், இங்கே வந்து கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் நான் என்ன எடுத்துக்கிட்டேன், கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் என்னது, வாட் இஸ் த கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன், I is equal to I0 sin omega t. க்கு என்ன வந்துச்சு, E is equal to E0 sin omega t plus π/2. பவரோட எக்ஸ்பிரஷன் என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, இன்ஸ்டன்டேனியஸ் பவர் ஓகே. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இதை கிராஃபாக போடலாமா. கரண்ட்டு, இஎம்எஃப் அண்ட் பவர். இப்போ இதுக்கான டைம் பீரியட் என்ன வந்துச்சு, ஐக்கும் ஈக்கும் கேபிட்டல் டி. பட் ஆனால் இதோட டைம் பீரியட் /2 ஆகிடும் இல்லையா. ஸோ இது வந்து கரண்ட், இது கரண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன். ஓகே, கரண்ட் வந்து இது வந்து T/2 அப்படின்னா இது T, இது வந்து 2T. ஓகே யா. ஸோ கவனிங்க, இது கரண்ட்டு, ஓகே. டைம் பீரியடுக்கான கிராஃபாக போட்டுறேன் நான் 2T. ஓகே, இப்போ இதோட கிராஃப் எப்படி வரும்னு பாருங்கள். இஎம்எஃபோட கிராஃப் ஒமேகா டி ப்ளஸ்
pi by 2 அதாவது cos ஓட கிராஃப் தானே அது ஓகே இது மாதிரி ஒரு கிராஃப் வரும்பா புரியுதா இது மாதிரி ஒரு கிராஃப் வரும் இது யாரோட கிராஃபு இது வந்து கிராஃப் ஆஃப் கரண்ட் இது இஎம்எஃப் இப்போ நல்லா கவனிங்க இப்போது என்னோட இந்த கிராஃப் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்கள் இப்போ இது தானே 0 to t இன்டர்வல் கரெக்டாக இல்லையா இதானே 0 to t இன்டர்வல் எனி ஒன் ஹேவிங் டவுட் இன் தட் இதுதான் 0 to t வரைக்கும் இருக்கக்கூடிய இன்டர்வல் ஓகே இப்போது நான் வந்து பவரோட கிராஃப் வரைகிறேன் பாருங்கள் பவரோட கிராஃப் cos to omega t ன்னு வந்திருக்கு அதாவது இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா நல்லா கவனிங்க 0 to t டைமுக்குள்ளே ஒரு கர்வ் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கா இஃப் யூ டேக் த கரண்ட் இப்போ இதோட ஃப்ரீக்வன்சி ரெண்டுத்துக்குமே என்னது ஒமேகா தானே ஈயோட ஃப்ரீக்வன்சியும் சரி ஐயோட ஃப்ரீக்வன்சி ஒமேகா டைம் பீரியட் வந்து t ஸோ 0 to t டைமுக்குள்ளே 0 to t டைமுக்குள்ளே ஒரு வேவ் க்ரியேட் ஆகிருக்கா ஒரு வேவ் க்ரியேட் ஆகிருக்கு ஒயிட்டு தெரியுதா ஆனால் அந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பவருக்கு எத்தனை இது க்ரியேட் ஆகிருக்கு இது வந்து பவர் இன்ஸ்டன்டேனியஸ் பவரோட கிராஃபு அந்த டைமுக்குள்ளே இங்கே எத்தனை இது க்ரியேட் ஆகிருக்கு ரெண்டு வேவ் க்ரியேட் ஆகிருக்கு தெரியுதா ஸோ விச் இப்படி தான் கிராஃப் இருக்கும் அதாவது ஒரு டைம் பீரியடுக்குள்ளே ஈக்கும் ஐக்கும் டைம் பீரியட் இஸ் t ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ் பவருக்கு என்னது பை 2 இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு வேவ் உருவாகிற இடத்துல ஈக்கும் ஐக்கும் ஒரு வேவ் உருவாச்சுன்னா இதில் ரெண்டு வேவ் க்ரியேட் ஆகிருக்கும் கரெக்டாக இல்லையா 0 to tக்குள்ளே ஒரு வேவ் க்ரியேட் ஆகிருக்கு ஈக்கும் ஐக்கும் பட் ஆனால் அந்த இன்டர்வல்குள்ளே இங்கே எத்தனை வேவ் க்ரியேட் ஆகிருக்கு ரெண்டு வேவ் க்ரியேட் ஆகிருக்கு விச் டிஃபைன்ஸ் த பவர் ஸோ இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் அப்படியே கேட்பான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓகே சரிப்பா இப்போது இன்ஸ்டன்டேனியஸ் பவரை பற்றி நான் சொல்லிட்டேன் ஆனால் பொதுவாக வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஈக்குவலாக என்னது ஆவரேஜ் பவர் அதோட இம்பார்ட்டன்ட் ஸோ ஆவரேஜ் பவர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலாவை நான் சொல்லிடுறேன் இதுதான் டைரக்ட் ஃபார்முலா இது வந்து ஒரு எல்சிஆர் சர்க்யூட்டுக்கு டைரக்ட் ஃபார்முலா இஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் ஃபை இந்த காஸ் ஃபைக்கு பேர் என்னென்னா காஸ் ஃபைக்கு பேர் என்னது பவர் ஃபேக்டர் நம்மளோட ட்ரையாங்கிள் இருக்குல்ல இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு நம்மளோட ட்ரையாங்கிள்லேருந்து தான் வந்துச்சு திஸ் இஸ் 5 திஸ் இஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி அண்ட் திஸ் இஸ் ஆர் கரெக்டாக இல்லையா ஸோ இதில் வந்து காஸ் ஃபைன்றது என்ன வரும் வாட் இஸ் காஸ் ஃபை ஆர் பை ஜெட் ஓகே ஸோ ஆவரேஜ் பவர் இஸ் இஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் ஃபை இந்த டேர்மை நம்ம பவர் ஃபேக்டர்ன்றோம் ஆர் பை ஜெட் ஸோ இந்த டேர்ம் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு டேர்ம் இந்த என்டையர் டேர்ம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறத யூ கால் இட் அஸ் அப்பேரண்ட் பவர் இந்த பி ஆவரேஜை யூ கால் இட் அஸ் ட்ரூ பவர் ஆவரேஜ் பவர்னு சொல்லலாம் ஆர் ட்ரூ பவர் ஆர் ஆவரேஜ் பவர் புரியுதா இல்லையா எஸ் ஸோ இப்போ காஸ் தீட்டா எப்போ 90 டிகிரி ஆகும் தீட்டா 90 டிகிரி அப்போ என்ன ஆகும் அதாவது when cos ஃபையோட வேல்யூ 90 டிகிரி இருந்துச்சுன்னா cos 5 will be 0 அதாவது பவர் ஃபேக்டர் எப்போ 0 ஆகுறப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது 90 ஸோ இட் டிஃபைன்ஸ் வாட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆப்சென்ட் இப்போ cos 5 0 எடுக்கணும்பா தட் மீன்ஸ் வாட் திஸ் இம்ப்ளைஸ் வாட் ஆரோட வேல்யூ 0 ஆனால் தானே நடக்கும் ஸோ பவர் ஃபேக்டர் அந்த ட்ரூ பவர் அவர் 0 ஓகே இந்த கண்டிஷன் பேர் வந்து என்ன அப்படின்னா பவர் டெசிபேஷனே இருக்காது வாட் அபவுட் த பி ஆவரேஜ் இயர் வாட் இஸ் பி ஆவரேஜ் ஆவரேஜ் பவர் டெசிபேஷனே இருக்காது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பவரே டெசிபேட் ஆகிருக்காது இதில் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் இங்கே பவர் டெசிபேஷனே நடந்திருக்கு இல்லையா அப்படி தானே இட் இஸ் ட்ரைங் டு சே பவர் டெசிபேஷன் எப்போ 0 ஆகும் பி ஆவரேஜ் எப்போ 0 ஆகும் when cos 5 is 0 cos 5 எப்போ 0 ஆகும்
cos phi எப்போ 0 ஆகும்னா when r is 0. r 0 ஆனால் தான் cos phi 0. ஸோ இப்போ இதனால என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்த wattless current will be there. அதாவது r எப்போ 0 இருக்கோ அப்போ cos phi என்னவாயிடும் cos phi 0 and the phi will be 90 pi by 2. okay இந்த current circuitல flow ஆகுதுல I0 is equal to E0 by z ஓட வேல்யூ. இங்கே z ஓட வேல்யூ என்ன வரும் r வந்து இங்கே 0 நம்மளுக்கு xl minus xc வருமா ஸோ xl minus xc போட்டுருங்க. ஸோ இப்போ ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல I0 கரண்ட் பீக் வேல்யூ. ஸோ அந்த இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் வாட்லெஸ் கரண்ட். புரியுதா எஸ். ஸோ இது வந்து அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனை ஃபர்தராக ரீரைட் பண்ணி இப்படியும் எழுதலாம். அதாவது இப்படி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் சிம்பிள் சப்ஸ்டியூஷன் மூலிமா ஐ கேன் ரைட் லைக் திஸ். ஓகே ஸோ செக் பண்ணி பாருங்கள். ரைட்ப்பா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறான்னு பாருங்கள். சில டெஃபினேஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 2 டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து Q ஃபேக்டர் அப்புறம் பேண்ட்வித் ஆஃப் LCR சர்க்யூட் அப்படின்னு சொல்லி we are going to study பேண்ட்வித் ஆஃப் LCR சர்க்யூட். அது என்ன சார் பேண்ட்வித், அது என்ன LCR சர்க்யூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கவனிங்க. சரி இப்போ என்கிட்ட வந்து இது என்ன கர்வ், இது ஒமேகாக்கும் I0க்கும் உள்ள கர்வ், பெல் ஷேப்டு கர்வ் நான் சொல்லியிருக்கேன்னா எப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் கரண்ட் வரும் the maximum peak value attains at the resonance அப்போ தான் I0 the peak value it gains is maximum. இப்போ பாருங்கள் 0லேருந்து நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன், கரண்ட் பீக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் ட்ராப் ஆக ஆரம்பிக்குது. ஓகே ஸோ இப்போ என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி லெட்ஸ் டேக், இங்கே நான் ஒரு ஃப்ரீக்வன்சி எடுக்கிறேன், இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி எடுக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா 1, இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா 2. இந்த 2 ஃப்ரீக்வன்சிலுமே I0ஓட வேல்யூ என்னவாக போகுது, I0ஓட வேல்யூ இட்ஸ் கோயிங் டு பிகம் I0 மேக்ஸ் பை √2 அப்படின்னு ஆகிடும். அதாவது ஒமேகா நாட் அப்போ வாட் இஸ் த பீக் வேல்யூ, I0 மேக்ஸ் இஸ் த வேல்யூ. அதே ஒமேகா 1 அண்ட் ஒமேகா 2 அப்படின்ற இந்த 2 ஃப்ரீக்வன்சியில் பீக் வேல்யூ என்னவாயிடும் I0 by √2 மேக்ஸ். புரியுதா இல்லையா? ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் இட் வில் அட்டைன். இப்போ கவனிங்க, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸை தான் யூ ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் பேண்ட்வித். அதாவது நான் என்ன பண்ணுறேன் ஒமேகா 1 ஒமேகா 2 அப்படின்னு ஒமேகா நாட் நம்மளுக்கு தெரியும், ஒமேகா 1 ஒமேகா 2ன்றது என்னது, there are 2 frequencies at which the peak வேல்யூலேருந்து divided by √2ன்ற கரண்ட்டுக்கு மாறுது. ஸோ அந்த வேல்யூஸை நோட் பண்ணிக்கலாம். அதோட டிஃப்ரென்ஸாக ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் பேண்ட்வித். இதை வந்து சில டைம் டெல் ஒமேகா அப்படின்னு சொல்லுவான். ஓகே இப்போ Q ஃபேக்டர்ன்றது என்னென்னா ஒமேகா நாட் பை டெல் யூ, இதை சொல்கிறோம்ல இந்த ரேஷியோ, இது பேர் வந்து குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவான். குவாலிட்டி ஃபேக்டர் இது இந்த குவான்டிட்டி எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா Q more the Q value more will be the sharper will be the curve. நல்லா கவனிங்க பா, Qவோட ஒரு டெஃபினேஷன் நல்லா கவனிங்க, Qக்கு 3 டெஃபினேஷன் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த டெஃபினேஷன், இது வந்து டெஃபினேஷன் 1 மறந்துட வேண்டாம். இதே மாதிரி மொத்தம் 3 இருக்குது. இது ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எடுத்துக்கிறோம். ஓகே அதாவது Q factor will defines what sharpness of the Q value, more the Q value sharper will be the curve. Okay sharpness of I0 versus omega curve. இந்த I0க்கும் ஒமேகாக்கும் கர்வ் போட்டிருக்கோம்ல, I0க்கும் ஒமேகாக்கும் அந்த கர்வ் எவ்வளோ தூரம் ஷார்ப்பாக இருக்கும், எவ்வளோ தூரம் ஸ்பைக் ஆகிட்டு அப்படியே இறங்கும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது நம்மளோட Q வேல்யூ. ஓகே ஸோ I0 is equal to E0 by Z.
அண்ட் இது நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. ஒமேகா நாட் அப்போ இதுதான் கண்டிஷன். பட் ஆனால் தேர் ஆர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள், இதில் எது ரொம்ப ஸ்பைக் அதிகமாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கர்வ் எது இதில்? 3ஆ R3 ரெசிஸ்டன்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கான், இங்கே R2 ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் LCR சர்க்யூட்டில். R1 is greater than R2 and R3. You need to say which is having what more spike. இதுக்கு தான் Q வேல்யூ, இதோட Q வேல்யூ Q3ன்னு வைங்க, இதுக்கு Q2, இதுக்கு Q1. எதுக்கு ஸ்பைக் அதிகமாக இருக்கோ அதோட Q வேல்யூ என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். புரியுதா இல்லையா? more the Q value, more it will be the spike. சரி, இப்போ அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, மொத்தம் 3 டெஃபினேஷன் இருக்குது. இப்போ நான் பிகினிங்லேயே ஒன்று சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? ஒமேகா நாட் இருக்கிறப்போ வாட் இஸ் த பவர்? I0 by pi. I0 மேக்ஸிமம். ஒமேகா 2 அப்போ இருக்கிறப்போ I0 by √2. கரெக்டாக? இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இஃப் ஐ ட்ரா, நல்லா கவனிங்க, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இஃப் ஐ ட்ரா த பவர் கர்வ், பா ஒமேகா பொறுத்து பவரும் மாறலாம்ல. ஆவரேஜ் பவர், அதாவது இது வந்து மேக்ஸிமம் பவர் கன்சப்ஷன். இப்போ மேக்ஸிமம் கரண்ட் எப்போ ஃப்ளோ ஆகும்? ரெசனன்ஸ் அப்போ தானே. ஓகே, மேக்ஸிமம் பவர் எப்போ ஃப்ளோ ஆகும்? நம்மள்கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, மறந்துடாதீங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிரைவ் பண்ணோம். P average is proportional to I0, இதோ இருக்குது பாருங்கள், IRMS ஸ்கொயர், தட் இஸ் I0 ஸ்கொயர் 2 into R. இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது ஆவரேஜ் பவரை இப்படி ரீரைட் பண்ணி எழுத முடியும்னு சொல்லியிருக்கேன். நல்லா கவனிங்க. I0க்கு பெல் கர்வ் வந்துச்சா, P ஆவரேஜோட கர்வ் எப்படி வரும்? P ஆவரேஜோட கர்வ் எப்படிப்பா வரும்? ஒமேகாவுக்கும் I0க்கும் போடும்போது எனக்கு பெல் கர்வ் வந்துச்சு. இப்போ அதே ஒமேகாவுக்கும் P ஆவரேஜுக்கும் போடும்போது இது I0 ஸ்கொயர். I0 ஸ்கொயர்னால் இட் இஸ் சிமிலர் கிராஃப் தான். ஓகே, ஷேப் வந்து அதே பெல் ஷேப்டு கர்வ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒமேகா நாட் and this is omega 1 and this is omega 2. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், நல்லா கவனிங்க. இது எப்போ ரெசனன்ஸ் அப்போ மேக்ஸிமம் கரண்ட்டாக, அதே மாதிரி ரெசனன்ஸ் அப்போ இது என்ன பண்ணும்? மேக்ஸிமம் பவர் அட்டைன் பண்ணும். மேக்ஸிமம் பவர். ஓகே, ஜஸ்ட் P மேக்ஸ்ன்னு போடுறேன், மேக்ஸிமம் பவர். இப்போ இது ஒமேகா 1 அப்போ என்ன வேல்யூ எடுத்துச்சு கரண்ட்டு? I0 by √2 இல்லையா? இது ஒமேகா 1 அப்போ என்ன வேல்யூ எடுக்கும்னா P0 by P max by √2ன்னு எடுக்கும். சாரி, P max by 2. P max by 2. இப்போ இந்த கிராஃப்லேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்க முடியுது? ஒமேகா நாட் அப்போ மேக்ஸிமம் கரண்ட், அதே ஒமேகா நாட் அப்போ மேக்ஸிமம் பவர். சார் எப்படி சார் சொல்கிறீங்க? ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன் கரண்ட் எப்போ மேக்ஸிமம் ஆகுதோ கரஸ்பாண்டிங் அப்போ தான் பவரும் மேக்ஸிமம் ஆகும், ஆவரேஜ் பவர். ஒமேகா 1 அப்போ வாட் இஸ் த கரண்ட் வேல்யூ? I0 மேக்ஸ் பை √2. அதே ஒமேகா 1 அப்போ பவர் மேக்ஸ் பை 2. இதுக்கெலாம் ப்ரூஃப் இருக்குது. ஓகே, நான் அது வந்து இந்த டெரிவேஷன் இந்த பிடிஎஃபோடய அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, நீங்கள் அதை பார்த்து கூட லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். பவர் என்ன இருக்குது? P max. அதே பவர் என்னவாயிடுது? P max by 2 ஆகிடுது. you are able to understand. ஸோ Q ஃபேக்டரோட டெஃபினேஷனை நான் கிளியராக சொல்லிட்டேன். more the sharpness, more will be the spike, more will be the Q factor. ஸோ பாருங்கள், பேண்ட்வித்தோட டெஃபினேஷன் எல்லாமே அதே தான். நான் படித்த சொன்ன பாயிண்ட்லாம் அப்படியே எழுதியிருக்கானா? இப்போ நான் ஒரு ப்ரூஃப் சொல்கிறேன், ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, இந்த ப்ரூஃபை நீங்கள் see and see that. ஓகே, சரி, இப்போ அடுத்து கவனிங்க. இப்போ நான் Q வேல்யூக்கு மொத்தம் 3 டெஃபினேஷன் சொன்னேன். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் வந்து இது ஒமேகா நாட் பை del U.
கரெக்டா? குவாலிட்டி ஃபேக்டர் மெஷர் த ஷார்ப்னஸ். ஓகே, இன்னொரு டெஃபினேஷன், ரெண்டாவது டெஃபினேஷன் என்னென்னா VL by VR. VL by VRன்றது ரெண்டாவது டெஃபினேஷன். ஓகே, அதாவது VC by VRனு சொல்லுவான். இது எல்லாமே என்னது? வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் ஆர் த இண்டக்டர் அட் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் அப்போ இருக்கக்கூடிய வோல்டேஜஸ். அப்போ புரியுதா இல்லையா? ரெசனன்ஸ் அப்போது கெப்பாசிட்டருக்கும் இண்டக்டருக்கும் என்ன வோல்டேஜ் இருக்குது? டிவைடட் பை த ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் அட் வோல்டேஜோட ரெசிஸ்டன்ஸ் அட் ரெசனன்ஸ். இது இட்ஸ் a சிம்பிள் ரேஷியோப்பா. ஓகே, அதாவது குவாலிட்டி ஃபேக்டரோட ரெண்டாவது டெஃபினேஷன் என்னென்னா VL by VRன்னு சொல்லலாம், இல்லை VC by VRன்னு சொல்லலாம். இது வந்து பீக் வேல்யூஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, பட் ஆனால் இந்த வேல்யூஸ் பீக் வேல்யூஸ் எல்லாமே அட் வாட் சிச்சுவேஷன்? அட் ரெசனன்ஸ். ஒமேகாவோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? ஒமேகா நாட்டாக இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை தான் நம்ம எடுத்துக்கணும். இட்ஸ் a ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன். ஸோ ரெண்டு ஃபார்முலா நம்மளால் சொல்ல முடியும். இந்த ரெண்டு ஃபேக்டர்லேயுமே Q எப்படி இருக்குது? Q is inversely proportional to R. தெரியுதா இல்லையா? அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோர் த ஷார்ப்னஸ் லெஸ்ஸர் த, நல்லா கவனிங்க, மேலே போக போக மேலேருந்து கீழே வர வர ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதா? அதாவது R1க்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகம் தென் R3. புரியுதா இல்லையா? எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகம்? R1க்கு தான் ரெசிஸ்டன்ஸ் அதிகம். அது மூலிமா உங்களால் என்ன சொல்ல முடியும்? இங்கே பாருங்கள், இங்கே மோர் த ரெசிஸ்டன்ஸ் பட் லீஸ்ட் இஸ் த பவர் ஃபேக்டர். ஏன்னா குவாலிட்டி ஃபேக்டரும் ரெசிஸ்டன்ஸும் என்னது? இன்வெர்ஸ்லி கனெக்டட். இப்போ தானே ஒரு ஃபார்முலா கூட பார்த்தோம் அதுக்கு. கரெக்டாக இல்லையா? யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். Quality factor is inversely proportional to R. At the same time, quality factor is proportional to what? Sharpness of I0 versus omega curve. Okay. சரி, இப்போ அடுத்து இப்போ மூணாவது டெஃபினேஷன் என்னென்னா, இது நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2π into maximum energy stored divided by energy dissipation. அதாவது ஒரு நம்மளோட LCR சர்க்கியூட்டில் மேக்ஸிமம் எனர்ஜி டெசிபேஷன் எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அட் த சேம் டைம் மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர்டுன்ற ரேஷியோ, இது ரெண்டுத்தையும் போட்டிங்கனாலும் உங்களுக்கு குவாலிட்டி ஃபேக்டர் வரும். ஜஸ்ட்டு டெஃபினேஷன் லெவல் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, இது ஏன் இந்த டெஃபினேஷன் வந்துச்சுன்னு கூட நம்ம போக வேண்டாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர்டு இன் அன் LCR சர்க்கியூட் டிவைடட் பை த எனர்ஜி டெசிபேஷன். இந்த ரேஷியோ தான் என்னது? நம்ம குவாலிட்டி ஃபேக்டர் இன்ட்டு 2π மட்டும் மல்டிப்ளை பண்ணிடணும். அதை என்ன சொல்கிறான் பாருங்கள், நம்மளோட ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, Qவோட ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு? 1/R √L/C. கரெக்டாக? இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியுது? R மட்டும் 0 ஆச்சுன்னா யூ கேன் சே தட் த குவாலிட்டி ஃபேக்டர் இஸ் மேக்ஸிமம். ஓகே, ஸோ இதுதான்ப்பா. இப்போ நான் இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு LCR சர்க்கியூட்டில் இருந்து எப்படி நம்ம LR, LC அண்ட் LC சர்க்கியூட்டுக்கு மாறுறதுன்னு, இது ஒன் பேர் ஆஃப் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன். I0ஓட ரிலேஷன் tan phi. ஓகே, LC சர்க்கியூட்டாக எப்படி மாற்ற முடியும்? யூ நீட் டு புட் R is equal to 0 in ஆல் த எக்ஸ்பிரஷன்ஸ். அப்போ tan phi என்ன ஆகிடும்? tan phiயில் டினாமினேட்டர் என்ன ஆகிடும்? R 0னா tan phiயில் டினாமினேட்டர் will become 0. கரெக்டாக? அதில் நம்மளுக்கு வந்து XL greater than XC அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ எனிவே டினாமினேட்டர் 0 வந்துருச்சுன்னா இன்ஃபினிட்டி தான். ஆனால் ப்ளஸ் இன்ஃபினிட்டியா மைனஸ் இன்ஃபினிட்டியான்றது வந்து இட்ஸ் கோயிங் டு டிசைடட் பை த தீஸ் டூ ஃபேக்டர்ஸ். புரியுதா இல்லையா? பாருங்கள், இப்போ tan phi, இப்போ LC சர்க்கியூட்டில் ஆரோட வேல்யூ என்னது? 0. ஸோ டினாமினேட்டர் 0, XL minus XC divided by 0. It's anyway it's going to be infinity. Plus infinity or minus infinity and it's decided by இந்த நியூமரேட்டர் டேர்ம் வந்து இது கிரேட்டரா இல்லை இது கிரேட்டரான்றதை வச்சு வரும் அப்படின்னு சொல்கிறான். மேத்தமேட்டிக்கலி XL greater than XCனா tan phi ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ப்ளஸ் இன்ஃபினிட்டினா என்ன வரும்? நம்மளோட tan கிராஃப் படித்தோம்ல, ப்ளஸ் இன்ஃபினிட்டி எப்போ வரும்? tan phi எப்போ வரும்? ப்ளஸ் இன்ஃபினிட்டி will come at plus pi by 2, minus infinity comes at minus pi by 2. கரெக்டாக இல்லையா?
கரெக்டாக இல்லையா? ஸோ அதுபடி நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். 5ஓட வேல்யூ வில் பி ப்ளஸ் 5/2. tan 5 மைனஸ் இன்ஃபினிட்டி எப்போ வரும்? 5ஓட வேல்யூ வில் பி மைனஸ் 5/2. ரெசனன்ஸ் அப்போ ஜெட்டோட வேல்யூவே 0. ஓகே, யா. tan 5 will be what? tan 5 will be 0. Numerator 0, denominator 0. Okay. LC சர்க்யூட்னா இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தெரியும். எக்ஸல் நம்ம 0ன்னு போடணும். CR சர்க்யூட்டுக்கு எதை 0ன்னு போடணும்? XCயை 0ன்னு போடணும். சரி, இப்போ அதுதான் நம்மளோட முக்கியமான டேர்ம்ஸ். இப்போ பவர் டெசிபேஷன் இன் டிஃப்ரெண்ட் சர்க்யூட்ஸ் நான் சொல்லிட்டேன். எனி பவர் டெசிபேஷன் சர்க்யூட் நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இல்லைப்பா, ஆவரேஜ் பவர். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணோமா? டிரைவ் பண்ணால் டைரெக்டாக ஃபார்முலான்னு கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஆவரேஜ் பவர் டெரிவேஷனை நான் சொல்லலை. இன்ஸ்டன்டேனியஸ் பவருக்கு மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஆவரேஜ் பவருக்கு என்ன பண்ணணும்? டைரெக்டாக இதுமாதிரி ஒரு ஃபார்முலா எழுதணுமா? இந்த ஃபார்முலாவை ரீரைட் பண்ணி எழுத முடியும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இல்லையா? ரைட் ஆர் ராங்? சரி, இப்போ இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதணும்ல. cos 5ன்றது இங்கே என்னது? வாட் இஸ் cos 5? R/Z. இப்போ நல்லா கவனிங்க, பவர் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு வந்து பியூர் ரெசிஸ்ட். இது என்ன தான் நம்ம டிரைவ்டு ஃபார் வாட்? டிரைவ்டு ஃபார் LCR சர்க்யூட்டாக இருந்தாலும் யூ கேன் கன்வெர்ட் திஸ் ஃபார் LC சர்க்யூட், LR சர்க்யூட், பியூர் ரெசிஸ்டர், பியூர் இண்டக்டர், பியூர் ரெசிஸ்டர் சர்க்யூட், எதுக்குனாலும் நீங்கள் இதே பவர் ஆவரேஜ் ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். ஓகே, பியூர் இண்டக்டர், பியூர் கெப்பாசிட்டர், LR, LC, ஓகே, எதுக்குனாலும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அட் த சேம் டைம் இது LCR சர்க்யூட்டோடது. வாட்லெஸ் கரண்ட்டை பற்றி சொன்னேன். வாட்லெஸ் கரண்ட் எப்போ ஃப்ளோ ஆகும்? when R ஓட வேல்யூ இஸ் 0. when R ஓட வேல்யூ இஸ் 0, பவர் ஆவரேஜ் பவர் டெசிபேஷனே வில் பி என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். தட் இஸ் cos 5 will be 0. தட் இஸ் 5 will be pi/2. இந்த டைமில் போகக்கூடிய கரண்ட் வந்து என்னது? E0/Z. and Z will be equal to what? R இருக்காதுல்ல, அப்போ XL - XC தானே வரும். இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த கரண்ட் பேர் வந்து வாட்லெஸ் கரண்ட். இப்போ ஓகேவா இல்லையா? ஓகே, I think everything is correct. Yeah. இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த கரண்ட் இந்த சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஆகும்போது
ஓகேவா? எஸ். ஸோ படித்து பாருங்கள் என்டையர் தியரி. ஓகே, இப்போ நம்ம படித்தது வந்து என்னென்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி வாட் எல்சிஆர் சர்க்யூட்டை வி ஹவ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி. ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்ம லைவ் சேட்டில் வந்து யூ கிவ் அ மெசேஜ், give a thumbs up to our live. In the PDF I will post where? I will post in the Telegram. So Telegram group join பண்ணி வச்சுக்கோங்க. Okay, good. இப்போ வந்து நம்ம transformersக்கு we will study. Transformer we are going to study now. Okay, very good. Transformers we are going to study now. Okay, transformer படிக்கலாமா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது நீங்கள் எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? டிரான்ஸ்ஃபார்மர்லேயே சின்ன டிரான்ஸ்ஃபார்மர், பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா? இப்போ நீங்கள் வீடு பக்கத்தில் இருக்கீங்களா? உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருக்கீங்களா? சின்னதாக இருக்கா? இதே யூ கோ டு பவர் பில்லாம் கொடுக்குறோம்ல, தட் இஸ் பில்லிங்லாம் பே பண்ணுறோம் பாருங்கள். ஓகே, அங்கே இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்கும். ஸோ சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் எலக்ட்ரிக்கல் இதில் பார்க்குறோம். ஓகே, நான் ஆல்ரெடி இந்த பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா கரண்ட்டுமே என்னது? ஏசி கரண்ட்டு தான். ஓகே, ஸோ பவர் லைன்லேருந்து வரக்கூடிய எல்லா கரண்ட்டுமே நம்மளுக்கு ஏசி கரண்ட். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது என்னது? இட் இஸ் அ டிவைஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த வோல்டேஜ் இன் அ ஏசி சர்க்யூட் த்ரூ மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல். ஸோ பேசிக்காக மியூச்சுவல் இண்டக்ஷன், திஸ் இஸ் த பிரின்சிபல். Okay, this is the principle used in the transformer. Okay, so இங்கே என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்கள். இங்கே வந்து எங்களோட இன்புட் டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்னா பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 coils wound on a same core. கோர்ன்றது இங்கே என்ன அப்படின்னா, here the core means the material. ஓகே, சாஃப்ட் அயன் கோர்ன்னு சொல்லுவான்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, அது மேலே தே மைட் ஹவ் woundedனா அது மேலே சுற்றி இருப்பாங்க. wound on soft core அப்படின்னா அது மேலே தே will have tied. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 coils. ஒரு காயிலுக்கு பேர் என்னென்னா ப்ரைமரி காயில், இன்னொன்று பேர் செகண்டரி காயில். ஸோ பேசிக்காக மியூச்சுவல் இண்டக்ஷன் இங்கே வந்து அப்ளை ஆகுது. ஓகே, மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்ளை ஆகுது. இப்போ என்கிட்ட வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட நீடையும் கிளியராக சொல்லிட்டான். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் பாயிண்ட்டு. இப்போ இதுதான் என்னோடய இன்புட் வோல்டேஜ் விஐன்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் மை இன்புட் வோல்டேஜ் விஐ. ஓகே, இங்கேருந்து வரக்கூடிய இன்புட் வோல்டேஜ். ஓகே, இது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக போய் பாருங்கள், இங்கேருந்து இப்படி போய் இட் இஸ் கோயிங் டு மேக் மெனி டர்ன்ஸ். அதே மாதிரி இந்த பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள்,
ஸோ இந்த ரெண்டு பக்கமும் they have given turns. புரியுதா இல்லையா? ஸோ what I'm trying to say is இது வந்து என்னோட இன்புட் வோல்டேஜ். இந்த பக்கம் வந்து லோடுன்றது இட்ஸ் நத்திங் பட் அ ரெசிஸ்டர். அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பான், அது வழியாக அவுட்புட் எடுத்துருவான். ஓகே, அது வழியாக they will take the output voltage. அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ எடுப்பான்? அவுட்புட் வோல்டேஜ் இஸ் VO, இன்புட் வோல்டேஜ் இஸ் VI. புரியுதா? இது என்னோட இன்புட் வோல்டேஜ். இப்போ என்கிட்ட ஒரு ஏசி வோல்டேஜ் இருக்குன்னு வைங்க, அந்த வோல்டேஜோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணுற ரோல் ப்ளே பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த சைடில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த சைடு இன்புட் கொடுக்குறோமோ அது என்னது? எந்த சைடு இன்புட் கொடுக்குறோமோ அது வந்து என்னென்னா ப்ரைமரி காயில். ஓகே, இது பேர் என்னது? செகண்டரி காயில். புரியுதா? ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன ஆகும்? இட் லுக் சம்திங் லைக் திஸ். நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு இப்படி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் கரண்ட் அனுப்பும்போது என்ன ஆகும்? இது வழியாக ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுமா? இது வழியாக ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகி இட் ஃபார்ம்ஸ் அ லூப். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும்பா, கரெக்டாக இல்லையா? magnetic field lines will be formed. இந்த magnetic field lines வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, magnetic field lines சுற்றி என்ன பண்ணியிருக்கான்? ஒரு அயன் கோர் யூஸ் பண்ணியிருக்கானா? சாஃப்ட் அயன் கோர். சாஃப்ட் அயன் கோர் இஸ் நத்திங் பட் வாட்? ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் படிச்சிருந்தா தெரியும். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணோன்னா, வெளியில் போகக்கூடிய ஃபீல்ட் லைன்ஸை கூட தனக்குள்ளே இழுத்து வச்சுக்கும். ஃபீல்ட் லைன்ஸ் எங்கேயும் மிஸ் பண்ணாது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு அயன் இருக்குது. அயன் இஸ் அ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அயன், அது வந்து இட்ஸ் அ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். அது வழியாக ஃபீல்ட் லைன்ஸை விட்டிங்கன்னா ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில் போகாமல் இட் ட்ரைஸ் டு பிரிங் த ஃபீல்ட் லைன்ஸ் வெரி க்ளோஸ் டுகெதர். படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, இப்போ இதுதான் என்னோட அயன் வச்சுக்கோங்க. இது என்னோட அயன் பீஸு. ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணும்? ஃபீல்ட் லைன்ஸை எங்கே வெளியில் போக விடாமல் அது வழியாக இட் வில் ட்ரை டு பிரிங் த ஃபீல்ட் லைன்ஸ் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். அதனால தான் இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன பண்ணுவான்னா அயன் கோர் யூஸ் பண்ணுவான். ஓகே, இந்த அயன் கோர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே க்ரியேட் ஆகக்கூடிய கரண்ட், நம்ம கொடுத்த இங்கே கரண்ட்டால், இங்கே கொடுத்த வோல்டேஜ் இருக்குல்ல, நம்ம இங்கே கொடுத்த வோல்டேஜால் ஒரு கரண்ட் வில் ஃப்ளோ. அந்த கரண்ட் பேர் ப்ரைமரி கரண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம கொடுக்குற வோல்டேஜ், இன்புட் வோல்டேஜ் இஸ் விபி. இப்போ ப்ரைமரி வோல்டேஜ்னால விபின்னு கூப்பிடலாமா? நம்ம ப்ரைமரி காயிலில் தானே இந்த வோல்டேஜ் அனுப்புகிறோம். ஸோ அதனால் விபி. வாட் இஸ் அ கரண்ட் சென்ட் த்ரூ த ப்ரைமரி காயில்? விஐபின்னு கூப்பிட்றேன். அதே மாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் த அவுட்புட்டை வந்து நான் கேன் ஐ கால் இட் அஸ் விஎஸ். ஏன்னா செகண்டரி காயில் வழியாக தானே அவுட்புட் வோல்டேஜ் எடுக்கிறோம். ஸோ விஎஸ்ன்னு கூப்பிட்றேன். த கரண்ட் வந்து கேன் ஐ கால் இட் அஸ் ஐஎஸ்ன்னு கூப்பிடலாமா? கரண்ட் இந்த செகண்டரி காயில் ஐ கேன் கால் இட் அஸ் ஐஎஸ். ஸோ இப்போ வந்து பேசிக்காக என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து நம்ம வோல்டேஜ் அனுப்புகிறோம், கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த கரண்ட் வந்து ப்ரைமரி காயிலில் ஃப்ளோ ஆகுது. அதனால் ஒரு ஃப்ளக்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸு இது வழியாக போய் இது வழியாக வருது. ஒரு க்ளோஸ் லூப் வந்து ஃபார்ம் பண்ணும். நம்ம என்ன அசியூம் பண்ணி பண்ணோம்னா, தேர் இஸ் நோ லீக்கேஜ் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரில் no leakage of flux. புரியுதா? no leakage of the flux, at the same time no power loss. அதாவது நம்ம அதாவது பிரைமரி காயிலில் எவ்வளோ ஃப்ளக்ஸு கொடுத்தோமோ அதே ஃப்ளக்ஸ் தான் செகண்டரி காயில்லையும் போகும் அப்படின்னு சொல்லுவான். no leakage of flux, at the same time no power loss. ஆனால் ஒரு நார்மலான ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் பவர் லாஸ் நடக்கும். பட் இது ஐடியல் கேஸில் நம்ம என்ன எடுத்துப்போனால் இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இன்புட் பவர் இந்த ப்ரைமரி காயில் இஸ் ஈக்குவல் டு த அவுட்புட் பவர். ஸோ ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம், மற்ற எதுவுமே இல்லை.
ஓகே, சரி இப்போ கவனிங்க. So coil connected to an input is called as primary, while the other connected to the output is called as what? Secondary. And alternating current passes through the primary, creates a continuous flux through the core. This changing flux induces an alternating EMF in the secondary coil. அதாவது ஃபஸ்ட்டு காயில் ப்ரைமரி காயிலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய இது வந்து செகண்டரி காயிலில் போயிட்டு இண்டக்ஷனாக ஏற்படுது. இப்போ ப்ரைமரி காயிலில் இருக்கக்கூடிய டர்ன்ஸ் வந்து என்பின்னு வைங்க. செகண்டரி காயிலில் எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குது? என்எஸ். இன்புட்டில் வந்து இன்புட் காயில் ப்ரைமரி காயிலில் என்பி டர்ன்ஸ், செகண்டரி காயிலில் எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குது? என்எஸ் டர்ன்ஸ் இருக்குது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் க்ளோஸ்ட் கர்வ்ஸ். த ஃப்ளக்ஸ் பர் டர்ன் ஆஃப் ப்ரைமரி காயில் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் பர் டர்ன் இன் த செகண்டரி காயில். அதாவது flux passing through one turn, அதனால தான் per divided by n பண்ணிட்டான். flux passing through one turn, okay, is given by this expression. Total flux, அதாவது total flux through the primary coil divided by the number of turns will give the flux passing through one turn. one turn வழியே எவ்வளோ flux ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே flux leakage கிடையாது. ஸோ அதனால் என்னது? ஈக்குவல் டு இன்புட் ஃப்ளக்ஸும் அவுட்புட் ஃப்ளக்ஸும் ஈக்குவல், நோ லீக்கேஜ். ஸோ ஃப்ளக்ஸை ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் என்பி என்எஸ் ஆர் கான்ஸ்டன்ட், தே வில் கம் அவுட். அதுக்கப்புறம் இந்த ரேஷியோவை நான் என்ன சொல்லலாம்? இஎம்எஃப்னு சொல்லாமா? தட் இஸ் வோல்டேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃப்ளக்ஸு லீக்கேஜ் இல்லை, ஃப்ளக்ஸே லீக்கேஜ் ஆகலை அப்படின்ற கான்செப்டை வச்சு ஐ காட் திஸ் எக்ஸ்பிரஷன். இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரில் வேறு என்ன நம்ம எடுத்துக்கிறோம்? நோ பவர் லாஸ். ஸோ இன்புட் பவர் தட் இஸ் அவுட்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு இஎஸ்ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு இபிஐபி. ஓகே, நான் வந்து விஎஸ்ன்னு எடுத்திருந்தேன், நான் விபி விஎஸ்ன்னு எடுத்திருந்தேன், அவன் என்ன எழுதியிருக்கான்? இஎஸ்இபின்னு போட்டிருக்கான். நத்திங் ராங் இன் தட். ஓகே, எனி டவுட் இயர்? ஸோ இதுதான் வந்து இந்த இது வந்து ரெண்டாவது எக்ஸ்பிரஷன். இது ஈக்குவேஷன் 1 எங்கேருந்து வருது? நோ லீக்கேஜ் ஆஃப் ஃப்ளக்ஸ்லேருந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், நோ பவர் லாஸ்லேருந்து இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் வருது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி ஐ கேன் கெட் அ ஒன் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார் what? Standard equation for the transformer. இப்போ புரியுதா இல்லையா? திஸ் இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு போதும். ஓகே, இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இஸ் எனஃப். ஓகே, இதிலேருந்து உங்களால் நிறைய விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதில் இந்த ஈக்குவேஷனை நான் ஃபஸ்ட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஈக்குவேஷனை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இதானே நம்மளோட ஈக்குவேஷன், கரெக்டாக? இதானே நம்மளோட ஈக்குவேஷனு. இப்போ இதை வச்சு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை உருவாக்க முடியும்னு சொல்கிறான். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று உருவாக்க முடியும். அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம்ல, நம்ம இன்புட் வோல்டேஜ் எங்கே கொடுக்குறோம்? இபி இஸ் த இன்புட் வோல்டேஜ். இன்புட் வோல்டேஜோட அவுட்புட் வோல்டேஜ் தானே செகண்டரி டிரான்ஸ்ஃபார்மரில் கிடைக்கும், வில் பி கிரேட்டர். நல்லா கவனிங்க, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று என்னால் உருவாக்க முடியும். அதோட மோட்டிவ் என்னென்னா, EP will be greater than ES will be அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து கிரேட்டர் தென் த இன்புட் வோல்டேஜ். புரியுதா இல்லையா? கரெக்டாக இல்லையா? இந்த கண்டிஷனை we can able to attain. சார் எப்படி சார் இந்த இதை நான் அட்டைன் பண்ணுறது? என்கிட்ட வெறும் ரெண்டு ப்ரைமரி காயில் செகண்டரி காயில் தான் இருக்குது, இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் இருக்குது. பட் ஆனால் என்னால் எப்படி இதை வந்து மேக் ஷூர் பண்ண முடியும்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்னா, ES இஸ் கிரேட்டர் தென் EP.
இப்போது கவனிங்க, இந்த கண்டிஷனை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இதை எடுத்துகிட்டு போய் இங்கே உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சரி, இந்த கண்டிஷன்லேருந்து என்ன சொல்லலாம்? வாட் யூ கேன் சே ES by EP is greater than 1 ன்னு சொல்லலாமா? This is right or wrong? ES is greater than EP. இது கரெக்டாக தப்பா? இதில் இருந்து I can say this one. Accepting ES by EP is greater than 1. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க. You go to the மேலே உள்ள எக்ஸ்பிரஷன். ES by EP நான் என்னென்னு எழுதலாம்? NS by NPன்னு எழுதலாமா? It is greater than 1. சொல்லாமா சொல்லக்கூடாதா? அதே மாதிரி நான் என்னால் என்ன சொல்ல முடியும்? இந்த மூணுமே they are equal to each other. So ES by EP இருக்கிறதுல can I write IS by IP by IS? எழுதலாமா எழுதக்கூடாதா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் ES by EP ரேஷியோ will be greater than 1. அதாவது நான் இன்புட்டில் 10 வோல்டேஜ் கொடுத்தேன்னா அங்கே என்னால் அவுட்புட்டில் 100 வோல்டேஜாக மாற்ற முடியும். புரியுதா இல்லையா? அதனால தான் ஸ்டெப் அப்புனா என்னது? இன்க்ரீஸ். அப்போனா நீங்கள் அப் ரெப்ரசன்ஸ் இன்க்ரீஸ் இன் வோல்டேஜ், மறந்துடாதீங்க. அப் ரெப்ரசன்ஸ் இன்க்ரீஸ் இன் வோல்டேஜ். இது எப்பவுமே மறந்து போகும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கன்ஃபியூஷன் வரும். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த வோல்டேஜ். ஓகே, இப்போ இந்த ரிலேஷன்லேருந்து இதை யூஸ் பண்ணி இப்படி ரெண்டு இதை எழுதிடலாம். இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதுலேருந்து என்ன சொல்கிறோம்? ES by EPயில் அவுட்புட் வோல்டேஜ் வந்து செகண்டரி காயிலில் இருக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் அதிகம். அப்படி அட்டைன் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில் ஷுட் பி மோர் தென் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி காயில். புரியுதா இல்லையா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில் ஷுட் பி கிரேட்டர் தென் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த primary coil. Accepting or doubt? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் முக்கியமான விஷயம் என்னதான் நம்ம வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணாலும், தட் இஸ் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணாலும் கரண்ட் வோல்டேஜ் தான் அதிகம் செகண்டரியில். பட் கரண்ட் இந்த செகண்டரி காயில் என்னவா இருக்குது? அவுட்புட்டில் கம்மியாக இருக்குது. புரியுதா இல்லையா? வோல்டேஜ் செகண்டரி காயில் அதிகம், பட் current is going to be low. இது ஏன் இது நடக்குது? ஏன்னா நம்மளுக்கு வந்து பவர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்? this term is always, this expression is going to be constant. Input voltage output voltage will be equal to input power out, input current output current, input current input EMF. இதோட பவர், அதாவது இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் ஈக்குவல்லி, அதனால இந்த கண்டிஷன் இஸ் கோயிங் டு பி மெயின்டைன். ஸோ ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எதில் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும்? பாருங்கள், இது வந்து NS, இங்கே NP. புரியுதா இல்லையா? ஸோ இந்த இடத்துல இன்புட் அண்ட் திஸ் இஸ் த அவுட்புட். இது செகண்டரி காயில், இது பிரைமரி காயில். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எதுக்கு அதிகம்? செகண்டரிக்கு அதிகமாக இருக்குது. தெரியுதா? இதே ஆப்போசிட் தான் என்ன, இதோட ஆப்போசிட் தான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாமா? அங்கே என்னவா இருக்கணும்? இன்புட் வோல்டேஜோட அவுட்புட் வோல்டேஜ் என்னவா இருக்கணும்? output voltage should be low. கரெக்டா இல்லையா? இதிலேருந்து வேறு என்ன எக்ஸ்பிரஷன் சொல்ல முடியும்? ES by EP will be less than 1. சொல்லாமா சொல்லக்கூடாதா? இப்போ you go to this standard formula. இதிலேருந்து என்ன சொல்லலாம்? NS by NP will be less than 1. அதே மாதிரி IP by IS will be less than 1. இங்கே பாருங்கள், அவுட்புட்டில் கரண்ட் வோல்டேஜ் கம்மி, பட் ஆனால் கரண்ட் என்னவாக இருக்கும்? அவுட்புட்டில் அதிகமாக இருக்கும்.
அதே மாதிரி இங்கே. So this is possible using what? ரெண்டு முக்கியமான அப்ராக்சிமேஷன் நம்ம எடுத்துருக்கோம். ஒன்று ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் இல்லை அப்படின்னு, அட் த சேம் டைம் நம்மளுக்கு பவர் லாஸ் இல்லைன்னு. ஓகே, பட் சேம் நம்மளால் ஒரே டைமு கரண்ட்டையும் வோல்டேஜும் ஒரே இதில் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அது இட் இஸ் நாட் அலவுட். இங்கே ஸ்டெப் அப்பில் வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், பட் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மியூச்சுவலி தே ஆர் இன்வெர்ஸ்லி கனெக்டட். ஓகே, புரியுதா இல்லையா? இங்கே எப்படி இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கறதுக்கு? புரியுதா இல்லையா? மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த ரைட். ஓகே, குட். அதுதான் பாருங்கள், நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பாயிண்ட்லாம் இங்கே சொல்லியிருக்கான். ஸோ இன் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் NS இஸ் கிரேட்டர் தென் NP, இட் இன்க்ரீசஸ் த வோல்டேஜ் பட் டிக்ரீஸ் த கரண்ட். எப்படின்றத நான் டயக்ராமோட எக்ஸ்பிளைன். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். அதுக்கப்புறம் இன் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், see, step down transformer like NP is greater than NS, thereby current will increase in the output but voltage will decrease. At the same time current transformer என்ன principle work பண்ணுது? Principle it works on is mutual induction. So mutual induction work ஆகணும் அப்படின்னா அது வந்து flux change பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அது ஏசியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் தானே கரண்ட் டைரக்ஷன், கரண்ட்டோட வேல்யூ கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஏசியாக இருக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் cannot increase or decrease the voltage simultaneously as பவரோட ஃபார்முலா என்னது? பவர் இஸ் கோயிங் டு பி பவரோட வேல்யூ என்னவாக இருக்க போகுது? கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அதனால் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண முடியாது. சம் பவர் இஸ் ஆல்வேஸ் லாஸ் டியூ டு எடி கரண்ட் ஆர் ஹிஸ்டெரிசிஸ். ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் தேர் வில் பி a லாஸ் இன் கரண்ட் அண்ட் டியூ டு எடி கரண்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்புறம் ஹிஸ்டெரிசிஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக எடி கரண்ட் வந்து உங்களுக்கு டெலீட்டடு, பட் எடி கரண்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அதுவும் ஃபேரடே கான்செப்ட் மாதிரி தான் அது. ஸோ ஹிஸ்டெரிசிஸ் மூலிமா எடி கரண்ட் மூலிமா நம்மளுக்கு பவர் லாஸ் நடக்கும் நேச்சுரலாக. ஓகே, இந்த இடத்துல தான் என்ன ரேஷியோ வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு, ஒரு நான் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இது மாதிரி ஒரு ரேஷியோவை டிஃபைன் பண்ணுவான். நான் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இது மாதிரி ஒரு ரேஷியோ டிஃபைன் பண்ணுவான். என்னது அப்படின்னா எஃபிஷியன்சி, அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். ஆனால் பொதுவாக வந்து ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால எஃபிஷியன்சி 1ன்னு வரும். ஓகே, பட் ஆனால் ஓகே, ஸோ பட் நான் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அது ரேஷியோ சாட்டிஸ்ஃபை ஆகாது. டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா NS by NP will be equal to K. புரியுதா இல்லையா? NS by NP will be equal to K. This is for transformer ratio. Transformer இந்த NS by NP simply NP by NS கிடையாது. NS by NP they will call it as transformer ratio. You are able to get the point? Okay bye, yes, very good. So இப்போ லாஸ்ட்டாக இன்னும் சில பாயிண்ட்ஸோட we will finish the discussion. அந்த எனர்ஜி லாஸ் உள்ளது மட்டும் பார்த்துடலாம். ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் சொன்ன பாருங்கள், அந்த ஃப்ளக்ஸ் லீக்கேஜை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவன் என்ன பண்ணுறான், தே ஆர் யூஸிங் அயன் கோர். இந்த நடுவில் ஒரு கோர் யூஸ் பண்ணால, இந்த அயன் கோர் எதுக்கு யூஸ் பண்ணுறான் அப்படின்னா டு ரெடியூஸ் த ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். ஃப்ளக்ஸு அதாவது ப்ரைமரியில் போகக்கூடிய ஃப்ளக்ஸை அப்படியே செகண்டரியில் போகணுன்னா ஃப்ளக்ஸை எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த சாஃப்ட் அயன் கோர் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறான்னு சொன்ன பாருங்கள். அதுக்கு தான் இப்படி போகிற ஃப்ளக்ஸ் இது வழியாக போய் இப்படி வந்துடணும். ஓகே, அது எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த கோரில் வந்து அப்படியே திக்காக இருக்காது. இந்த உள்ளே போட்டு காமிச்சிருக்கான் பாருங்கள், அந்த ரெண்டு காயிலுக்கு நடுவில் ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குது பாருங்கள். நடுவில் வந்து ஒரு கட் பண்ணியிருக்கான் ஒரு ஃப்ரேம். யூ ஆர் ஏபிள் டு சி ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது பாருங்க. தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையாப்பா? யூ ஆர் ஏபிள் டு சி திஸ். அதில் வந்து நிறைய ஷீட்டாக இருக்குது பாருங்கள், இந்த லைன்ஸாக.
there are many sheets பேப்பர் அரேஞ்ச் பேப்பர் இருக்குல்ல பேப்பரை ஒரு நோட் புக் அரேஞ்ச் பண்ண மாதிரி வச்சுருக்கான் பாருங்கள் அது எதுக்கு அப்படின்னா டு ரெடியூஸ் த எடி கரண்ட் laminated sheets are used to reduce what eddy current so eddy current வராமல் தடுக்கிறதுக்கு to reduce the eddy current they have used laminated sheets சரி okay so flux leakage வந்து is avoided by using power core அதுக்கப்புறம் resistance of winding see wire used for windings has some resistance and energy is lost due to heat produced in the wire so பொதுவாக உங்களால் வந்து some energy வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ பவர் டெசிபேஷனை உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது எப்போவுமே இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் ஈக்குவலாலாம் வைக்க முடியாது ஸோ எடி கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுறனால எடி கரண்ட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணுறான் பை யூஸிங் லேமினேட்டட் கோர் அதுக்கப்புறம் எஸ்டரெசிஸ் இருக்குல்ல எஸ்டரெசிஸ்னால் என்னது ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வில் அண்டர்கோ அன் எஸ்டரெசிஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையா மேக்னடைசேஷன் ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிக் கோர் ஃபெரோமேக்னெட்டிக்ஸ் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் சாப்பில் ஃபெரோமேக்னெட்டிக்ஸுக்கு வந்து எஸ்டரெசிஸ் படிச்சிங்களா அதாவது நீங்கள் ஃபீல்டு கொடுத்துட்டு எடுத்தீங்கன்னா திரும்ப பழைய நிலைமைக்கு வராது மேக்னெட்டிக் டைபோல்ஸ் ஸோ ஃபெரோமேக்னெட்டிக் கோர் ஸோ மேக்னடைசேஷன் ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிக் கோர் இஸ் ரிவர்ஸ்டு பை alternating field so there is a loss in energy இந்த loss in energy இதை தான் நம்ம எஸ்டரெசிஸ்ன்னு சொல்கிறோம் that is magnetization of core is repeatedly reversed by alternating magnetic field the resulting expenditure of energy in the core appears as heat and is kept to a minimum by using the magnetic material which have low hysteresis அதாவது எஸ்டரெசிஸ் நடக்கும்போது நம்மளுக்கு லாஸ் இன் எனர்ஜி இருக்குப்பா அந்த லாஸ் இன் எனர்ஜி வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மினிமம் எஸ்டரெசிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணணும் மேக்னடைசேஷன்றது என்னென்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலலாம் போனீங்கன்னா நைட் நேரம் போனீங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் அது என்னென்னா அந்த ஹம்மிங் சவுண்டு மாதிரி கேட்கும் அந்த ஹம்மிங் சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னா the vibrations of the material okay due to the variation of magnetizing field in the iron core ferromagnetic substance the dimension it changes periodically causing vibration of noise transformer core la flux pass ஆகுதுல iron core வழியா இந்த ferromagnetic material அந்த ferromagnetic material வந்து வைப்ரேட் ஆகுமா அப்போ அதோட டைமென்ஷன் மாறுதுன்னா என்ன அர்த்தம் dimension of it changesனா என்னது size changes அப்படின்னு அர்த்தம் dimension means we are talking here is size சரி இப்போ uses of transformer எங்க induction furnaceல TV computer voltage regulator in voltage regulators for TV அப்புறம் step down transformer for welding வெல்டிங்லாம் பண்ணுறாங்கல்ல வெல்டிங் அதாவது கேட்டை வெல்ட் பண்ணுறது இரும்பெல்லாம் வெல்ட் பண்ணுறாங்களா அங்கெல்லாம் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறான் ஓகே இது வந்து ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ்ட் இன் த வெல்டிங் பர்பஸ் அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஏசி ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் இப்போ நான் ஆல்ரெடி நம்மளுக்கு இது இருக்குது இல்லையா பவர் ஸ்டேஷனில் இருந்து இது பண்ணுறதுக்கு அதாவது பவர் லைன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து உங்கள் வீட்டுக்கு 220 வோல்ட் வருது இல்லையா உங்கள் வீட்டாண்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கானா இல்லையா அதே மாதிரி ஒரு இடத்துலையும் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு வோல்டேஜை ஒரு இடத்துலேருந்து ஸ்டெப் அப் பண்ணுவான் அப்புறம் ஸ்டெப் டவுன் பண்ணுவான் ஓகே தேர்பை தே வில் ட்ரை டு ரெடியூஸ் த பவர் லாஸ் ஓகே minimum energy is lost energy loss is minimum okay yes pa so இதுதான் transformers I think we have completed the AC chapter நம்மளுக்கு next chapter வந்து electromagnetic waves அதில் போய் உங்களை நான் மீட் பண்ணுறேன் right I will finish the discussion next video உங்களை மீட் பண்ணுறேன் until then bye from Nagarajan all the best உங்கள் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் பாய்